விலாக்ஸ். இதுலேயே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நார்க்கல் பைன் தான் பார்த்தீங்கன்னா நார்க்கல் பைனர்னு இடத்துக்கு போயிருந்தேன். ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட்டாக இருக்கும் போட்டு அந்த இடத்துல. அதை பற்றி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அர்க்க பன்னீர் வந்துவிட்டோம். ஒரு போர்டில் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம். ஆட்டோவில் பேக்கேஜ் மாதிரி பேசிவிட்டு போனோம். ஒரு இடமாக்க சுற்றி கண்டாங்க அவங்க எங்களுக்கு. ஸோ அர்க்க பன்னீர் வந்துவிட்டோம். இப்போ ரேட்டு 50 rupees அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம் நாங்கள். இடம் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் மழை பெய்கிற மாதிரி இருந்தது. ஸோ வியூலாம் சூப்பராக இருந்தது. பார்த்தா தெரியும். அடல்ட்ஸ் 40, சில்ட்ரன் 20. வெட்டிங் ஷூட்லாம் தனி 2000 rupees வெட்டிங் ஷூட்டுக்கு. அப்படியே நானே ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அருக்கு பயணியர்கள் நுழைய போகிறோம். டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ வியூவில் பார்த்தா அழகாக இருக்குது, ரம்மியமாக இருக்குது. உள்ளே போகலாம் வாங்க. இப்படி உள்ளே போக ஆரம்பித்தேன். வியூலாம் சூப்பராக இருந்தது. உள்ளே ஒரு டீ கடை மாதிரி இருந்தது. மரங்களாம் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக பைன் மரங்க தான். இந்த இடத்த பார்த்தா தெரியும், இந்த பைன் ட்ரீஸோட கார்டன் தான் இது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். பச்சை பசேனில் இருக்குது. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்கு கூட ஆப்ஷன் இருக்குது போல் இருக்குது. அதுக்கு ஒரு 500 rupees பே பண்ண வேண்டியது கேம்ப் ஃபயருக்கு. டென்ட்டும் இருக்குது தங்கறதுக்கு இங்கே. ஸோ வியூவில் பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சும்மா ரம்மியமாக இருந்தது வியூ எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தா மேப் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது, சன்செட் பாயிண்ட் ஒன்று இருக்கான், ட்ரீ டெக் இருக்கான். ஹில் வியூக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹில் வியூ போவோம் வாங்க. ஸோ எனக்கு பின்னாடி தான் ஹில்வியூ பாயிண்ட் இருக்குது. பின்னாடி ஹில் இருக்கும், மலை இருக்கும் போல் இருக்குது. ஸோ அதனால் ஹில்வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. இதை கிளைமேட் பார்த்தா நல்லா தான் இருக்குது. இடமும் அழகாக இருக்குது. ஹில்வியூ ஹில்வியூன்னு வச்சுருக்காங்க. சுமாரான ஹில்லாக தான் இருக்குது. அடுத்து ட்ரீ டெக்னோ பாயிண்ட் இருக்குது, அங்கே போகலாம். மரத்து மேலே நிற்கிறதுக்கு இடம் இருக்குது போல் இருக்குது. ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டி நிற்கலாம் போல், வீடியோ எடுக்கலாம் போல் இருக்குது. அந்த இடத்துக்கு ட்ரீ டெக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க போகலாம். ஸோ மரத்து மேலே ஒரு மரத்து மேலே டெக் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ மேலே ஏறி பார்த்தேன். ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ட்ரீ டெக் பாயிண்ட் வந்துட்டோம். மரத்து மூலம் பிளாட்ஃபார்ம் கட்டி அது நின்றுட்டுருக்கேன். வியூலாம் சூப்பராக இருந்தது. மலை,
இந்த பேடி ஃபீல்டும் வியூலாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அது. ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நல்லா இருட்டிடுச்சு, மழை வேறு பெய்யுது. லைட்டாக தூரல் போட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்ப்போம். நல்லா இருக்குது இந்த இடம், அழகாக இருக்குது. சுற்றி பைன் மரங்க, அருமையான வியூ, அழகாக இருக்குது. அப்புறம் இந்த டீ கடைக்கு போனோம். டீ குடிச்சிட்டு அப்புறம் பக்கத்தில் இந்த ஒரு மேலே ஒரு இவெண்ட் மரத்துலேயே ஒரு நிற்கிறதுக்கு ஒரு இடம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது மேலே ஏறி போனோம் ஸ்டெப்ஸ் வழியாக. வீடியோவில் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வியூவில் அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது வியூ எல்லாமே, பியூட்டிஃபுல் வியூஸ் எல்லாமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மரத்தில் பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டியிருக்காங்க ஒரு மாடி ஹைட்டில். ஸோ அது மாதிரி ஏற்றிருக்கேன். இந்த வியூவில் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரசிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.